அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விதுர்ஷன். இது உங்கள் விதுர்ஷன் டேகாட்ஸ். இன்றைக்கு நாங்க இந்த காணொலியில என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா, இலங்கையர் எல்லாரும் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த புதிய அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டம் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி முன்வைக்கப்பட்ட இந்த வரவு செலவு திட்டம் எப்படியான ஒதுக்கீடுகளை கொண்டு அமைந்திருக்குது, அதே போல இது நாட்டு மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய மாதிரி இருக்குதா, பொருளாதாரத்திலிருந்து எங்களுக்கு மீண்டெழக்கூடிய மாதிரி இருக்கா, அப்படியான விஷயங்களை பற்றி தான் ஆராய போறோம். காணொலிக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு தவறாம பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுதந்திர இலங்கையினுடைய 79வது வரவு செலவு திட்டம் நேற்றைய தினம் 17/2/2025 திங்கட்கிழமை அன்று நிதியமைச்சர் என்ற வகையில ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களினால முன்வைக்கப்பட்டிருந்தது. இப்படி முன்வைக்கப்பட்ட இந்த வரவு செலவு திட்டத்துல நிறைய நாட்டுக்கு நன்மை வைக்கக்கூடிய விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தது. அதை பற்றி கொஞ்சம் நாங்க விரிவாக பார்க்கலாம். ஒரு நாட்டுக்கு வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில தான் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் கட்டியெழுப்பப்படுமா, மக்களுக்கு நன்மை பாய்க்கக்கூடிய விஷயங்களை உள்ளடக்கி இருக்குதா, இந்த வரவு செலவு திட்டத்தை வச்சுக்கொண்டுதான் இந்த அனுரகுமார திசாநாயக்க தலைவினால அரசாங்கம் எதிர்வருகின்ற இந்த 4 ஆண்டுகளுக்கும் எப்படி இந்த நாட்டை நிர்வகிக்க போகிறார்கள், அவர்களுடைய ஆட்சியினுடைய ஸ்திரத்தன்மை எப்படி அமைய போகின்றது, அவர்களுடைய பொருளாதாரம் சார்ந்த நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகின்றது, மக்களுக்கு அவர்கள் வழங்குகின்ற சலுகைகள் எப்படி இருக்க போகுது, இதுல எந்த தரப்பினர் நன்மை அடைய போறாங்க, எந்த தரப்பினர் பாதிப்படைய போறார்கள் சொல்லி ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த விடயங்களை உள்ளடக்கினதான் இந்த வரவு செலவு திட்டம் அமையப்பெறுகின்றது. அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்த வரவு செலவு திட்டம் என்றது மிக முக்கியமானதாகும். ஏனென்று சொன்னா, இந்த வரவு செலவு திட்டத்தை அடிப்படையாக கொண்டுதான் அந்த ஒரு வருடத்துக்கு அந்த நாட்டினுடைய வருவாய்களை ஈட்டிக் கொள்வதாக இருக்கட்டும், அந்த நாட்டினுடைய செலவுகளாக இருக்கட்டும், அந்த நாட்டினுடைய சகல நடவடிக்கைகளும் இதனை அடிப்படையாக கொண்டுதான் நடைபெறக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில நேற்றைய தினம் முன்வைக்கப்பட்ட இந்த வரவு செலவு திட்டத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நாங்க பார்ப்போம் ஒவ்வொன்றா. இந்த 2025ஆம் ஆண்டு பாதீடு அல்லாட்டி இந்த வரவு செலவு திட்டத்தை பார்த்தமாக இருந்தா 4990 பில்லியன் ரூபாய வருமானமாகவும், அதே போல 7190 பில்லியன் ரூபாயின செலவாகவும் கொண்டிருக்குது. இது கிட்டத்தட்ட 2200 பில்லியன் துண்டு வழுகின்ற தொகையாக காணப்படுகின்றது. இலங்கை சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு அமையப்பெற்ற வரவு செலவு திட்டங்கள், பெரும்பான்மையான வரவு செலவு திட்டங்கள் இந்த துண்டு விழுகின்ற தொகையை கொண்டிருக்கிறதான் காணப்படுகின்றது. அதாவது துண்டு விழுற தொகை அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, அரசாங்கத்தினுடைய வருமானத்தை விட அரசாங்கத்தினுடைய செலவீனம் அதிகமாக இருக்கிறது தான். அதாவது இந்த வரவுக்கும் செலவுக்கும் இடையிலான பற்றாக்குறையைத்தான் துண்டு விழுகின்ற தொகை அப்படின்னு சொல்லுவோம். இலங்கையினுடைய பெரும்பாலுமான வரவு செலவு திட்டங்கள் எப்போதும் இந்த துண்டு விழுகின்ற தொகையோட தான் காணப்படுகின்றது. ஒரு நாட்டினுடைய வரவு செலவு திட்டம் அப்படின்றது செலவு குறைவாகவும் வரவு அதிகமாகவும் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா வரவுக்கேற்ற செலவு இருக்கிறதாக இருக்கணும். ஆனா எங்கட நாட்டினுடைய வரவு செலவு திட்டம் எப்படி அமைகின்றதுன்னு சொன்னா, எப்போதும் ஒரு துண்டு விழுற தொகையோட தான் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதுக்கு நாங்க என்ன செய்யலாம் என்று சொன்னா, எங்கட நாட்டினுடைய உற்பத்திகளை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். அதே போல அரசு துறையினுடைய அல்லது அரசாங்கம் செலவழிக்கின்ற இந்த செலவை குறைச்சு கொள்ள வேண்டும். இப்படி செய்கின்ற போது இந்த துண்டு விழுகின்ற தொகையை எங்களாலேயும் கணிசமான அளவு குறைச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பொருளாதார நடைமுறைகள், அதாவது பாலிசிஸ அரசாங்கம் கொண்டு வரணும். சரி, இது ஒரு புறம் இருக்க, இப்ப கொண்டு வந்திருக்கிற இந்த 2025ஆம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டத்துல என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்ப்போம். முதலாவதாக இந்த அரச ஊழியர்களினுடைய சம்பளத்தை பார்த்தோம்னு சொன்னா, ஆரம்பத்துல அவர்களுடைய சம்பளம் 24,250 ரூபாயாக காணப்படுகின்றது. இந்த அடிப்படை சம்பளம் 40,000 ரூபாய் வரை அதிகரிக்கிறதுக்குரிய யோசனை முன்வைக்கப்பட்டிருக்குது. அதன்படி பார்த்தோம்னு சொன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 15,750 ரூபாய் அதிகரிப்பு இந்த வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்டிருக்குது. அதே போல நாங்க தனியார் துறை ஊழியர்களுடைய மாதாந்த சம்பளத்தை பார்த்தோம்னு சொன்னா 21,000 ரூபாயாக இருக்குது. இந்த 21,000 ரூபாயிலிருந்து இது
27,000 ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இது 2026 ஆண்டு ஆகின்ற போது 30,000 ரூபாய் வரை அதிகரிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியும் இது முன்வைக்கப்பட்டிருக்குது. அதே போல தோட்ட தொழிலாளர்களையும் மையப்படுத்தின மாதிரி ஒரு நல்ல விஷயம் ஒன்று வந்திருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, தோட்ட தொழிலாளர்களினுடைய ஒரு நாளுக்குரிய சம்பளம் அல்லாட்டி நாளாந்த அடிப்படையில அவங்களுடைய சம்பளத்தை வந்துட்டு அதிகரிக்கிறதுக்குரிய யோசனை முன்வைக்கப்பட்டிருக்குது. அதன் அடிப்படையில வந்துட்டு 1,700 ரூபாய் ஒரு நாளைக்குரிய அடிப்படை சம்பளமாக இப்போது நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. இது மிக நீண்ட காலத்திலிருந்து இந்த சம்பள போராட்டம் என்றது மலையகத்தை பொறுத்தவரையில நீண்டு கொண்டுதான் இருக்குது. 1000 ரூபாயிலிருந்து 1,700 ரூபாய் வரை அது அதிகரிக்கப்படுவதற்குரிய போராட்டங்கள் நடந்தாலும் அது கிடைக்கின்ற காலப்பகுதியில மக்களுடைய வாழ்க்கை செலவு அதிகரிக்கின்ற போக்கு காணப்படுகின்றது. இப்ப 5 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு 1,700 ரூபாய் கேட்டு இருந்தால் ஒரு 5 வருஷத்துக்கு பிறகுதான் அந்த 1,700 ரூபாய் கிடைக்குது. அப்படி கிடைக்கின்ற போது பொருட்களினுடைய விலை அதிகரிக்கிறது, மக்களினுடைய வாழ்க்கை செலவு அதிகரிக்குது. அப்ப இது வந்துட்டு ஒரு போதுமானதாக இருக்குமான்னு கேட்டா கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. சரி, இது ஒரு புறம் இருக்க, மலையக தமிழர்களினுடைய இந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக வேண்டி 7,583 மில்லியன் இலங்கை ரூபாய் வந்துட்டு ஒதுக்கீடு செய்ய தீர்மானிக்கப்பட்டிருக்குது. இதன்படி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னா, இந்த லயன் குடியிருப்புகளை அபிவிருத்தி செய்யறதுக்காக 4,267 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குது. இப்ப நான் இதோட பார்த்த மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல பார்த்தேன். இதோட தொடர்புடைய பல பதிவுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இது லயன் குடியிருப்புகளுக்கு தகரத்தை மாத்துறதுக்கா, பெயிண்ட் அடிக்கிறதுக்கா, எதுக்கு இது ஒதுக்கப்பட்டிருக்குது, இல்லது மலைய மக்களுக்கு தனி வீடு வழங்கப்படுமா அல்லது தொடர்மாடி வீடு வழங்கப்படுமா, எதற்காக இது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பதிவுகளை பதிவிட்டிருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இனித்தான் ஒவ்வொரு விவாதங்கள் பாராளுமன்றத்தில் நடக்கும். அதன் பொழுது எங்களுக்கு தெளிவாக இது இதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத எங்களால பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இது இப்படி இருக்க, மலையக தமிழ் இளைஞர்களினுடைய தொழிற்பயிற்சி, அதே போல வாழ்க்கை தர உயர்வுகள், அதே போல அடிப்படை வசதிகளை மேம்படுத்துறதுக்காக 2,450 மில்லியன் இலங்கை ரூபாய் ஒதுக்கீடு செய்ய தீர்மானிக்கப்பட்டிருக்குது. அதே போல மலையக பாடசாலைகளுக்கு இந்த ஸ்மார்ட் வகுப்பறைகள், அதாவது டிஜிட்டலோட தொடர்புடைய மாதிரி இந்த வகுப்பறைகளை நிர்மாணிக்கிறதுக்காக 866 மில்லியன் ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அதே போல ஓய்வூதிய திட்டத்தை வந்துட்டு அதிகரிக்கிறதுக்கான முன்மொழிவுகளும் இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்குது. அதே போல வந்துட்டு வடக்கு மாகாணத்தை சேர்ந்த தமிழர்களுக்கும் நல்ல சலுகைகளை அள்ளி வழங்கி இருக்கிறார் நிதியமைச்சர் அனுரகுமார திசாநாயக்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னா, வடமாகாணத்தினுடைய இந்த வீதி புனரமைப்புகள், அதே போல பாலங்களை புனரமைக்கிறதுக்காக 5,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அதிலும் குறிப்பா முல்லைத்தீவிலிருந்து புதுக்குடியிருப்பு நோக்கி செல்லுகின்ற இந்த வட்டுவான் பாலத்தின் நிர்மாணிப்பு பணிகளுக்காக 1,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. இது ஒரு நல்ல விஷயம். என்னன்னு சொன்னா, உங்களுக்கு வட்டுவான் பாலம் தெரியும். அது ஒரு நிறைய வீதி விபத்துக்களை சந்திக்கின்ற ஒரு பாலம். அதே போல வெள்ளம் அதிகரிக்கின்ற போது பாலத்துக்கு மேலால வெள்ளம் போற போக்குகள் எல்லாம் பார்க்கக்கூடியதா இருந்தது. கடந்த காலங்களிலேயும் இந்த பாலத்தை புனரமைப்பு செய்யணும், புதிய பாலம் அமைக்கணும்னு சொல்லி பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் அது நிறைவேறல. இந்த வரவு செலவு திட்டத்துல 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அதே போல வந்துட்டு கர்ப்பிணி தாய்மார்களினுடைய இந்த போசாக்கு உணவு வழங்குறதுக்காக 750 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அதே போல இந்த திரிபோசா வளங்களுக்காக 500 மில்லியன் ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதே போல மகளிர் பாதுகாப்பு வலுவூட்டலுக்காக 120 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அதே போல சுகாதாரத்துறையை மேம்படுத்துறதுக்கும் அரசாங்கம் பல்வேறுபட்ட நிதி ஒதுக்கீடுகளை செஞ்சிருக்குது. அதன் அடிப்படையில 706 பில்லியன் ரூபாய் வந்துட்டு சுகாதாரத்துறைக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அதன்படி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா, இந்த மருந்து கொள்வனவுக்காக 185 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. ஆட்டிசம் குறைபாடால பாதிக்கப்பட்ட பிள்ளைகளினுடைய பராமரிப்புகளுக்காக 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல பாடசாலை உட்கட்டமைப்பு அபிவிருத்திகளுக்காக 1000 மில்லியன் ரூபாய், பல்கலைக்கழக உட்கட்டமைப்புகளுக்காக 135 மில்லியன் ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அதே போல பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உள்ளடக்கினதா இந்த வரவு செலவு திட்டம் அமைஞ்சிருக்குது. அதன் அடிப்படையில
பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த மகாபலி தொகையானது 7500 ரூபாய் வரை என்ன செஞ்சிருக்குது, அதிகரிக்கப்பட்டிருக்குது. இதற்காக 4600 மில்லியன் ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல அரசாங்கம் விளையாட்டு அபிவிருத்திக்காக 500 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்லியாகணும். இலங்கையில வடமாகாணத்தினுடைய ஒரு அடையாளமாக திகழ்கின்ற யாழ் பொது நூலகத்தினுடைய இந்த தொழில்நுட்ப ரீதியாக அதை அபிவிருத்தி செய்யறதுக்காக 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அதே போல நாட்டினுடைய ஏனைய பகுதிகள் இருக்கிற இந்த நூலகங்களை அபிவிருத்தி செய்யறதுக்காக 200 மில்லியன் ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அதே போல வடமாகாண பயிர்ச்செய்கைகளை, குறிப்பா தென்னை பயிர்ச்செய்கைக்குன்னு சொல்லி 500 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அதே போல இந்த அஸ்மசுவ நலன்புரி செயற்திட்டத்துக்காக 232.5 பில்லியன் ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அதே போல இந்த வேலையற்ற பட்டதாரிகள் 30,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றதுக்கான உத்தரவாதங்களும் இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருந்தது. இது தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலையும் இது குறிப்பிடப்பட்டிருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். எனவே இதுவும் இந்த வேலையற்ற பட்டதாரிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக அமையும் அப்படின்றதுல எந்த விதமான ஐயப்பாடுமே இல்லை. அதே போல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்துட்டு இந்த வாகன பேமெண்ட்ஸ், வாகன இறக்குமதி அப்படின்றது அறவே இல்லை அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. இப்போ ஓவராலா நாங்க இந்த வரவு செலவு திட்டத்தை பார்த்தமாக இருந்தால் இலங்கையினுடைய இந்த மொத்த வருமானம் வந்துட்டு 4990 பில்லியன் ரூபாயாகவும், அதே போல மொத்த செலவீனம் 7190 பில்லியன் ரூபாயாகவும் காணப்படுது. கிட்டத்தட்ட 2200 பில்லியன் ரூபாய் இந்த தொண்டு விழக்கூடிய தொகையாக காணப்படுகின்றது. அதாவது பற்றாக்குறையாக காணப்படுது. பெரும்பாலும் இலங்கையினுடைய வரவு செலவு திட்டங்கள் பற்றாக்குறையோட தான் நிறைவு செய்யப்படுகின்றது. அது வலிமையாகவே இது நடக்கிற ஒரு விஷயம்தான். சோ ஒட்டுமொத்தமா நாங்க பார்க்கின்ற போது இந்த 2024ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தோடு நாங்க ஒப்பிடுகின்ற போது 2025ஆம் ஆண்டு இந்த வரவு செலவு திட்டம் பொதுமக்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டமாகத்தான் இருக்கின்றது. பாப்பம் இந்த ஒதுக்கீடுகள் சரியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்படுமாக இருந்தால் அது அனைவராலும் விரும்பக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். இந்த மாற்றம் எப்படி நிகழப்போகின்றது அப்படின்றத எதிர்வருகின்ற காலங்களில் நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். எனவே மற்றொரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க.